ஓகே ஓகே. சரி. ஆமா. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நான் துதிக்கிறோம், செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான குருதைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவர் சந்தித்து ஐக்கியப்படுவது எவ்வளவு சந்தோஷம். ஒருவேளை நாங்க ஒருத்தர இன்னும் கூட முகமாய் பார்த்ததில்ல சுவாமி. ஆனாலும் உங்களுடைய அன்பினால நீர் எங்களை ஆண்டவரே இணைக்கும் போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாயும் மகிழ்ச்சியாயும் அந்த ஒரு மனதையும் நீர் கட்டளையிடுகிற தயவுக்காக நன்றி செலுத்து. ஆண்டவரே, இப்பொழுது உங்களுடைய நாமத்துல உங்களுடைய பிள்ளைகளாய் கூடியிருக்கிறோம். இந்த வசனத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. நீ செய்கிற மகத்தான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளங்களில வசனத்தை எழுதி ஆண்டவரே அதை அபியாசிக்கிறதுக்கான பலத்தையும் கிருபைகளையும் தந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றியோடு இருக்கிறோம். இந்நாளிலும் நாங்க தீர்வை பற்றி படிக்க இருக்கிறோம் சுவாமி. கடைசி நேஷனல் ஒரக்கிள்ஸ் லாட் அதை நாங்க சரியா விளங்கிக் கொள்ள, அதுல இருந்து நாங்க எடுக்க வேண்டிய பாடங்களை எடுத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாழ்ச்சியுடைய கருத்துல கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள். ஆனா இருக்கிற மக்கள் சீக்கிரம் அடைந்து நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். சோ கர்த்தருடைய பிரசனத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க அனைவரையும் இந்த ஸ்டடிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்நாளிலும் நாம் அந்த 23ஆம் அதிகாரம், ஏசாயாவின் 23ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். நாம் ஏசாயா புத்தகத்தை ஆரம்பித்த போதே நாம் பார்த்தோம், முதல் 5 அதிகாரங்கள் அவர் ஜனங்களுக்கு எச்சரிப்பாய் கொடுத்தார். 6ஆம் அதிகாரத்துல தன்னிலையை உணர்ந்தார், தன்னை அர்ப்பணித்தார். பின்பு 7, 8ல இருந்து 13 வரைக்கும் அவர் அன்புள்ள காரியங்களை பேசின பின்பு 13ல இருந்து 23 வரைக்கும் அவர் ஒவ்வொரு தேசங்களை குறித்து பேசுவதாக பார்க்கிறோம். He was burdened for the nations by the Lord. எசாயா பயன்படுத்தி ஒவ்வொரு தேசத்துக்கும் அவர் எச்சரிப்புகளையும் அறிவுரைகளையும் கொடுத்து கொண்டிருப்பதாக பார்த்தோம். 22ஆம் அதிகாரத்துல அவர் எப்படி ஒரு தனி மனிதனுக்கு கூட அவர் தனியாக பேசுகிறார் என்றும் பார்த்தோம். எருசலேமுக்கு பேசும்போது எருசலேமோடு தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்னிங், ஒரு நியாய தீர்ப்பு, அதே சமயத்துல அடுத்த மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், உயர்வு, இதையெல்லாம் நாம் பார்த்தோம். இப்போ கடைசியா இந்த சீரீஸ்ல 23ஆம் அதிகாரத்துல பார்க்க போறோம். இதான் கடைசி இந்த தேசத்தின் எச்சரிப்புகள். அதற்கு பிறகு அவருடைய டாபிக் வேற மாதிரி இருக்குது. சோ இப்ப 23ஆம் அதிகாரத்துல யாரை குறித்து பேசுகிறார், எந்த தேசத்தை குறித்து பேசுகிறார்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பட்டணம்னு சொல்லலாம், நகரம்னு சொல்லலாம். தீரு என்கிற ஒரு நகரம். இத ஏன் ஒரு தேசத்தோட கம்பேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை எக்ஸ்பான்ஸ் வைஸ் அந்த அளவு வரைக்கும், அளவு வரப்பளவு அப்படின்னு பார்த்தா ஒருவேளை பெருசா இல்லாது இருந்தாலும் இதனுடைய செயல்பாடுகள் பயங்கரமா இருக்கு. இத பாபிலோனோட கூட கம்பேர் பண்ண முடியும். பாபிலோன் அந்நாட்கள்ல அதுதான் அந்நாட்களில் இருந்த ராஜ்யங்களில் பெரிய ராஜ்யம். பாபிலோனை பாத்தீங்கன்னா அது ஒரு லேண்ட் பரப்பளவு பெரிதான ஒரு ராஜ்யம். அதுல நல்ல மிலிட்டரி டிஃபென்ஸ் இருந்தது. அதுல த்ரூ வார்ஃபேர் அது எல்லா நாடுகளையும் கைப்பற்றியது. அது நிமித்தமாய் அந்த நாடு பெரிதாய் இருந்தது, விரிந்து இருந்தது. இது பாபிலோன். அதுக்கு ஈக்குவலண்டா கடல் மூலமாக, கடலிலே சீ வார்ஃபேர்ல, சீ ட்ரேட்ல, வார்ஃபேரை விட சீ ட்ரேட்ல, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல இந்த தீரு முதல் ஆளா இருந்துச்சு. சோ இதுவும் அதையும் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு லேண்ட்ல பெரிய ஆளா இருந்தா அது கடல்ல பெரிய ஆளா இருந்துச்சுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவ்வளோ செல்வம். இதை குறித்து நம்ம எசேக்கியேல் புத்தகத்துல வாசிச்சிருக்கோம். அங்க வாசிக்கும் போது நான் நிறைய படங்களோடு உங்களுக்கு காண்பித்தேன். இந்த தீருக்கு 2 நகரங்கள் உண்டு. ஒன்று மெயின்லேண்ட்ல, இன்னொன்று ஐலண்ட்ல.
வாட்டருக்குள்ள. இந்த 2 நகரங்களும் நீங்க பாத்தீங்கன்னா தெருக்களிலே, சகரியா புத்தகத்துல எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன், தெருக்களிலே அப்படியே தங்க துகள்கள் கிடந்தன என்று சொல்லி இந்த தீர்வை குறித்து நான் வாசிக்கிறேன். அவ்வளவு செழிப்பு. இன்னைக்கு தங்கம் ஒரு சாவரன் 1 லேக் பக்கத்துல வருது. அன்னைக்கு அந்த இது am I right? நான் கரெக்டா தான் சொல்றேன்னா 1 லேக்கா 1 சாவரன் தெரியல. 1 கிராம் வந்து 81,000. 81,000 1 சாவரன் இல்லையா? அதான் 1 லேக் பக்கத்துல வருது. எல்லாம் சேர்த்தி போட்டானா 1 லேக் ஆயிரும். சோ அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அன்னைக்கு அது துகள்களாக ரோட்ல கிடந்துச்சு. எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு போகும்போது பார்ப்பேன், அந்த ரோடுடைய மீடியனுக்கு நடுவுல பக்கத்துல அங்க நிறைய மணல் குவிஞ்சிருக்கு. இந்த மணலை வந்து நிறைய ஸ்வீப்பர்ஸ் வந்து அன்னைக்கு பெருக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எது கிடந்ததா? தங்கம் கிடந்தது. அப்போ அந்த அளவு ஒரு செழிப்பான நகரம். ஆல் பிகாஸ் ஆஃப் தி மேரிடைம் ட்ரேட், கடல் வழி வர்த்தகம், அதிலே அவர்கள் சிறந்தவர்கள். இந்த தீருக்கு பக்கத்துல இன்னொரு நகரம் உண்டு, அதன் பெயர் சீதோன். இது ரெண்டும் சேர்ந்து அழைக்கப்படுகிறது பினிஷியன் சிட்டி. அந்த ஏரியாவுக்கு பேரு பினிஷியா. அந்த இந்த 2 நகரமே பினிஷியன் சிட்டிஸ் அப்படின்னு ஒரு ட்வின் சிட்டிஸ் மாதிரி. இந்த ரெண்டையும் ஒண்ணு சேர்த்துதான் சொல்லுவாங்க. அப்போ இந்த நகரம் ஒரு 70 வருஷம் அப்படியே ஒன்றுமில்லாமல் அமைதியாய் இருந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த 70 வருஷம் தான் எக்ஸைல் பீரியட். எக்ஸைல் ஆஃப் த ஜூஸ், எக்ஸைல் ஆஃப் த இஸ்ரேலைட்ஸ். More than Jews, we can say it is the Israelites, people who are living in Israel, whether they are Gentiles, whether they are Jews, whether they are some other people. All those who were living in Israel were taken into Babylon and kept there for 70 years. அந்த மாதிரி அதே ஒரு அழிவு, அதே ஒரு நிலைமை தீருவுக்கு ஏற்படும். சோ அதை குறித்துதான் இங்கே நாம் வாசிக்கிறோம். இப்படி இஸ்ரேலுக்கு ஒரு பாபிலோன் மூலமா இது நடந்ததோ, இங்கேயும் பாபிலோன் மூலமாகவும் பாபிலோன் ராஜாவால நெபுகாத்நேச்சாரால ஒரு அழிவும், அது மெயின்லேண்ட் சிட்டியே அழிச்சாரு. ஐலண்ட் சிட்டியே பாபிலோன் நெபுகாத்நேச்சாருக்கே போய் சேர முடியும். அதை வந்து கிரேக்க மாவீரன் அலெக்சாண்டர் தான் போய் அழித்தார். அதற்கு ஒரு தனி பிரிட்ஜ் கட்டி, அண்டர் த வாட்டர் கட்டி, சீவே பண்ணி அப்படி போய் பண்ணார். சோ வரலாற்றிலும் இது மிக சிறந்த ஒரு பெருமை வாய்ந்த நகரம். வேதத்திலும் அதை குறித்து தீர்க்கதரிசிகள் அதிகமாய் பேசப்படுகிறது. ஏன்னு சொன்னா, they were noted for their wealth, they were noted for their economic independence, and they were noted for their pride. அதை அம்பிள் பண்றதுக்காகவே தான் இந்த பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கர்த்தர் அந்த நகரத்துக்கு தந்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு throughout the Bible we see God resists the proud. அது அப்படியே நாம வாசிக்கிறோம், பார்க்கிறோம், செய்யறதையும் கர்த்தர் அப்படி செய்வதாகவும் நாம் காண்கிறோம். சரி, இந்த நான் சொன்னது போல இந்த ஆரக்கிள்ஸ்ல, நேஷனல் ஆரக்கிள்ஸ்ல இந்த தீரு நகரம் தான் கடைசி நகரம். அதனுடைய வெல்த்தோ, அதனுடைய செழிப்போ, அதனுடைய பிரைடோ அந்த நகரத்தை கர்த்தருடைய நியாய தீர்ப்பிலிருந்து காக்க முடியாது, காக்கவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்போ இதுதான் அந்த பகுதி. இந்த தீரு வந்து இந்த மெடிட்ரேனியன் சீல ஒரு முக்கியமான துறைமுகம், ஒரு முக்கியமான போர்ட். இங்க டயர்னு நம்ம பார்க்கிறோம். இது இன்லேண்ட் சிட்டி. இதற்கு ஒரு ஐலண்ட் சிட்டி இந்த மெடிட்ரேனியன் சி இருக்கு. அந்த சிட்டியும்
பயங்கரமா ஃபார்ட்டிஃபைடா வெல்த்தியா நிறைய காரியங்களை அங்க போய் வச்சிருக்காங்க. இங்க குறைவாய் வைத்துக்கொண்டு அவங்களுடைய எல்லா இன்கமையும் எல்லா செழிப்பையும் அங்க ஐலண்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா யாரும் வர முடியாது. அப்படி இருந்த அந்த நகரத்தை தான் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் செய்கிறார். சரி, அதோடைய நீளம் அகலம் எல்லாம் பாத்தீங்கன்னா 19 கிலோமீட்டர். அந்த பகுதியில 19 கிலோமீட்டர் உள்ள ஒரு சிட்டி. நம்ம வசிக்கிறோம் மெரினா பீச் தான் வேர்ல்ட்லயே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச்ன்னு சொல்லி. இப்ப இந்த இது வந்து 19 கிலோமீட்டர். சரி, இப்போ இந்த தீர்வு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வசனம் என்ன சொல்லுது? இந்த ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கிறோம். பாபிலோன் and Tyre. Babylon became prominent through land power, through warfare and military dominance. அதே சமயத்துல Tyre became prominent through sea power, through trading and economic dominance. இந்த முதல் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தீருவின் பாரம், தீருவை குறித்த ஒரு ஆரக்கல். தர்ஷீஸ் கப்பல்களே அலருங்கள், அது வீடு இல்லாதபடிக்கும் அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கித்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது. இப்போ தர்ஷீஸ் கப்பல்களே அலருங்கள். ஏன் அந்த தர்ஷீஸ் முதல்ல சொல்லியிருக்குன்னு சொன்னா, இந்த ட்ரேடுல இவங்களுக்கு ஈக்குவலண்டா ஒரு காம்படிட்டர் மாதிரி இருக்கக்கூடியது தர்ஷீஸ். தர்ஷீஸ்ன்னு சொன்னாலே உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வராங்க? உங்களுக்கு யாராவது ஞாபகத்துக்கு வராங்களா? யோனா. வெரி குட், வெரி குட். யோப்பாவிலிருந்து அவர் போக வேண்டிய இடம் நினிவே. ஆனா அவர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல he went to Tarshish. Tarshish ஒரு வியாபார ஸ்தலம். அது வந்து இந்த தீருவுக்கு ஈக்குவலண்ட் காம்படிட்டர். அப்ப அதுக்கு வந்து இந்த செய்தி சொல்லப்படுது. தீருவை குறித்த செய்தி, தீர்வுக்கு வர வேண்டிய அந்த நியாய தீர்ப்பை குறித்து டர்ஷீஸுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ அங்க நம்ம பாக்குறோம், இந்த தீரு ஃபர்ஸ்ட் இந்த தீருவை வந்து அசீரியர்கள் கைப்பற்றினார்கள். அசீரியர்களுக்கு பின்பாக பாபிலோனியர்கள் கைப்பற்றினார்கள். ஆனா இவங்க எல்லாம் இந்த மெயின்லேண்ட் சிட்டியை தான் கைப்பற்றினாங்க. இந்த கடலுக்குள்ள இருக்கிற ஐலாண்ட் சிட்டிய அலெக்சாண்டர் த கிரேட் கைப்பற்றினார் என்று சொல்லி நாம பார்க்கணும். சரி, எது எப்படியா இருந்தாலும் இந்த தீருவின் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ்ரேலுக்கு மிகவும் அதிகமா இருந்தது. இட் வாஸ் குட் as well as bad. ஏன் இந்த ஆலயம் கட்டப்படும் போது தாவீது சாலமோன் அந்நாட்களில இந்த ஆலயத்தை கட்டும் போது அந்த தீருவின் ராஜாவாகிய ஹைரம், ஈராம், அது தமிழ்ல என்னன்னு ஈராம், அவரு கட்டைகளை அனுப்பினார். நிறைய மரங்களை கொடுத்தார் ஆலயம் கட்டுறதுக்கு. அந்த ஆலய கட்டுமான பணிக்கு முக்கியமான மர வேலைப்பாடுகள், மர தேவைகள் எல்லாமே இந்த ஈராம் ராஜாவினால் அது சந்திக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கலாம். இதை குறித்து 2 சாமுவேலையும் 1 ராஜாக்கள்லையும் ஆலயம் கட்டுமான பணியில பற்றி பார்த்தீங்கன்னா நாம பார்ப்போம். அவர் வேண்டுகிறதுக்கு மேலாக கொடுத்துட்டு இருப்பார், அதிகமாய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல அந்த தீர்வு இருக்கும்போது அங்க தீர்வுக்காக கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா, தீவு குடிகளே மௌனமாயிருங்கள். சீதோனின் வர்த்தக சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள். சீகோர் நதியின் மிகுந்த நீர் பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதன் வருமானமாய் இருந்தது. அது ஜாதிகளின் சந்தையாய் இருந்தது. சீதோனே வெட்கப்படுது, நான் இனி கற்ப வேதனைப்படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை,
கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல் துறை சொல்லுகிறது. எகிப்தின் செய்தி கேட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதினாலும் நோய் உண்டாகும். அதாவது ஃபர்ஸ்ட் இப்ப நான் அந்த ட்வின் சிட்டிஸ்ன்னு சொன்னேன். that a lot of connections between Tyre and Sidon. அந்த சீதோனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எப்படி தர்ஷீஸ்க்கு சொன்னாரோ, யாரெல்லாம் அந்த தீருவோட ரிலேஷன்ஸ் வச்சிருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் அந்த செய்தியை சொல்றார். இப்போ சீதோனுக்கு சொல்றார், நீ என்னுடைய விளைச்சல் உன்னுடைய எல்லா சம்பத்தையும் கொடுத்த, ஆனா நான் இனிமே அந்த தீருவை சப்போர்ட் பண்ண போறது இல்ல. அந்த தீருவின் அழிவை நீ கேட்கும் போது எப்படி எகிப்தின் அழிவை கேட்ட போது கலங்கினாயோ அதே மாதிரி இங்க இதுக்கு கலங்க போகிற அப்படின்னு அவர் சொல்றாரு. நோய் உண்டாகும்னா மனசுல கலக்கம். சரி, இப்போ நான் ஒரு டிம்பர் சொன்னேன், மரம் கொடுத்தாரு, மரங்களை அனுப்பினாருன்னு. 2 நாளாகமத்துல இந்த ஹீராம் ராஜா வந்து ஈவன் கேவ் தெம் sailors. ஏன்னா அந்த கப்பல் அன்றைக்கு வந்து கப்பல் வழியாக வர்த்தகங்கள் செய்வதும் கப்பல் ஓட்டிகளும் கப்பல் வியாபாரங்கள் செய்வதும் மாலுமிகளும் மிகவும் அரிதா இருந்தார். ஆகவே அந்த விதமான மாலுமிகளை இஸ்ரேல் தேசத்துக்கு ஈராம் ராஜா கொடுத்தாருன்னு சொல்லி இதெல்லாம் அவருடைய குட் இன்ஃப்ளூயன்ஸ், அவர் மூலமா நாம பெற்றுக்கொண்ட நன்மைகள். ஆனா அதே சமயத்தில் இந்த தீருவின் மூலமாக, தீருவின் ராஜா மூலமாக நமக்கு தீமையும் உண்டானது என்று சொல்லி நாம் அறிவோம். அது என்னன்னு சொன்னா ஏசபேல். ஏசபேல் என்பதே ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுக்கு அடையாளம். வெளிப்படுத்தல் விசேஷத்துல அப்படி பார்க்கிறோம். பாபிலோன் ஒரு ஈவில் ஸ்பிரிட், வேர்ல்டு சிஸ்டத்துக்கு அடையாளம். அதே போல ஏசபேல் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுக்கு அடையாளம். ஏன்னு சொன்னா இந்த ஏசபேல் தான் இஸ்ரேல் ஜனங்களை பாகால் வணக்கத்திற்கு வழி நடத்தினவர்கள். இந்த ஏசபேல் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஈராம் ராஜாவுடைய மகன். சோ இவ்விதமாய் அந்த நாட்டிலிருந்து நமக்கு நன்மைகள் பல வந்திருந்த போதிலும் இப்படிப்பட்ட பெரிய தீமை இவர் அந்த அந்நாட்டு மக்கள் மூலமாக இங்க வந்ததுன்னு சொல்லி நாம பார்க்கலாம். சரி, 6ஆம் வசனத்துல கரைத்துறை குடிகளே, நீங்கள் தர்ஷீஸ் மட்டும் புறப்பட்டு போய் அலருங்கள். அதாவது ரெஃப்யூஜிஸா இங்கிருந்து டயர்ல இருந்து நீங்க நேரா தர்ஷீஸ்க்கு போயிருங்க, அங்க போய் புலம்புங்க. பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று களி கூர்ந்த உங்கள் பட்டணம் இதுதானா? பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போ. கிரீடம் தரிப்பிக்கும் திரியினுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கனவான்களுமே. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கனஈனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார். தெளிவா இருக்கு இல்லையா? அதாவது தீரு வந்து was at the pinnacle of its success, pinnacle சொன்னா உச்சம், மேக்சிமம் லெவல் அட்டைன் பண்ணியாச்சு. அதுல சக்சஸ்ல அதுல இருந்துச்சு, ட்ரேடுல அதுல இருந்துச்சு, வெல்த்ல அதுல இருந்தது, எல்லாவற்றிலும் அப்படியா இருந்ததினாலே அவர்கள் கர்த்தரை மறந்து விட்டார்கள். கர்த்தரை பற்றி ஞாபகமே அவர்கள் இல்லை. எல்லாம் தங்களுடைய தாங்களே செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி அவர்கள் அமிதமாய் மாறிவிட்டனர். அவர்களை அதனால்தான் சொல்றார், அதன் வர்த்தகர் பிரபுக்களும் வியாபாரிகள் பூமியின் கனவான்களுமே அந்த அழிவை தங்கள் மேல் வரவழைத்துக் கொண்டார்கள். இதை செய்தவர் யார்? சர்வ வல்லவர், சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிறத இந்த வசனத்துல நாம வாசிக்கிறோம். இதுல என்ன அவர் சொல்றாருன்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் நீங்க ஓடி போய் எங்க போய் தஞ்சம் புகுங்கள், அகதிகளாக போய் தர்ஷீஸுக்கு போய், ஏன்னா தர்ஷீஸும் ஒரு வியாபார இடம், அந்த இடத்துக்கு போயிருங்க. இனி உங்களுக்கு எந்த விதத்திலும் வேறு நாடுகளிலிருந்து செழிப்பு கிடைக்காது, ஒரு சப்போர்ட் இருக்காது.
எகிப்து கீழே இருக்கு, அங்கிருந்தும் கூட வியாபாரங்கள் நடந்து கொண்டிருந்தன. அவங்களும் நிறைய, எகிப்தும் சரி நமக்கு தெரியும், கடல் வழியாக நீல நதி, அந்த நைல் நதிகளின் நைல் நதிகளின் மூலமாக அவர்களுக்கு நிறைய இது நடந்ததை நம்ம அறிவோம், வியாபாரங்கள் நடந்ததை நாம் அறிவோம். ஆனா இங்க என்ன நாம பாக்குறோம்னா, அவர்களால அந்த சப்போர்ட் எல்லாம் கிடைக்காது இனிமே. அதனால நீங்க போய் அங்க சேர்ந்து அந்த இடத்துல தஞ்சம் போகுங்கள், ஏன்னா உங்களுடைய பழைய நகரம் அழிக்கப்பட போகிறது என்பதை அவர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இந்த தர்ஷீஸ் வந்து இன்றைய ஸ்பெயின், மாடர்ன் ஸ்பெயின். சரி, இந்த தீரு நகரத்துல நிறைய வியாபாரிகள் இருந்தாங்க, நிறைய செல்வந்தர்கள் இருந்தாங்க, பணப்புழக்கம், பயங்கரமான பணப்புழக்கம் இருந்தது. அவர்களுக்கு தேவையெல்லாம் அவங்களுடைய டீல் சக்சஸ்ஃபுல்லா முடியும். காலையில இருந்து ராத்திரி வரை டீல் பேசுறதே தான் அவங்களுக்கு வேலை. இது இப்படி, அது இப்படி, இவ்வளவு லட்சம், அவ்வளவு லட்சம், இப்படியே அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய எல்லாம் இருந்தது. இதை மத்தியில கர்த்தரை பற்றி அவர்கள் நினைக்கிறதற்கு நேரமே இல்லை. இன்றைக்கும் பிசினஸ்ல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த நிலைமை இருக்கிறது. அவர்களுக்கு ஏன்னா காலையிலேயே போய் அவரோட கூட போய் அந்த டெண்டர் எடுக்கணும், காலையிலேயே போய் அந்த இதை நம்ம முடிக்கணும், டீல முடிக்கணும், இப்படியே இவர்களுடைய சிந்தனை இருக்கிறதுனால அந்த காலையிலேயே ஆண்டவரை தேடிடுவோமேங்கிற ஒரு சிந்தனை இருந்தா தான் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், அதுவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். இவ்வளவுதான் ரகசியம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீ போய் உலக பிரகாரமா நீ என்ன செய்தீனாலும் அது உனக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இவங்க அப்படி செய்யல. இவங்களுடைய மனம் முக்கியமா எல்லாமே, சிந்தனை எல்லாமே அது சக்சஸ்ஃபுல்லா ஆகணுங்கிறத மாத்திரம்தான் அவங்க நினைச்சாங்க. நமக்கு நாம் செய்கிற அனைத்து காரியத்தையும் யார் வாய்க்க செய்கிறார்? கர்த்தர். நாம வேலை செய்யறதுக்கு நம் கைகளை பழக்குவிக்கிறவர் கர்த்தர். நாம் செய்கிற பிரயாசங்களை அனுபவிக்க வைக்கிறவர் கர்த்தர். நம்மை பிரயாசப்பட வைக்கிறவர் கர்த்தர். நமக்கு பலன் கிடைக்கிறது கர்த்தராலே. இதெல்லாம் மறந்துட்டு நாங்களே எல்லாம் செய்யறோம் அப்படின்னு அந்த தீரு ஜனங்கள் இருந்தார்கள். அந்த தீரு ஜனங்கள் மேல கர்த்தருக்கு அவ்வளவு ஒரு கண்ணோட்டம் இருந்திருக்கு பாருங்க. They were Gentiles. They were not Israelites. They were only Gentiles. But God was looking upon them. God had a plan for them. So every single nation on this earth and for every soul, Jesus was sent to this earth to be the ransom. அதனால எல்லாரும் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அறிந்திருக்கிறோம், அறியல, இக்னாரன்ஸ் எதுவும் நம்ம சாக்கு சொல்ல முடியாது. சோ இங்கேயும் பாக்குறோம், they were full of self glory. ஆனா அவர்களை ஆண்டவர் அடிக்க சித்தம் கொண்டு அதன் காரியமாக அவர்களுக்கு முக்கியமா என்ன ரீசன் ஒண்ணுன்னா பிரைட். எதையும் ஒரு 3 தடவை சொல்வோமானா அது அழுத்தமாய் சொல்வது என்று அர்த்தம். பில்லி கிரஹாம், ஜான் வெஸ்லி, இதெல்லாம் நிறைய காரியங்களை இப்படி 3 முறை சொல்லியிருக்கிறாங்க. பில்லி கிரஹாம் கேட்டீங்கன்னா, எது உங்களுடைய பெரிய குருசைட்ல இவ்வளவு தூரம் ஆத்துமாக்களை நீங்க வழி நடத்துறீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்டா 3 சொல்லுவாங்க, பிரேயர். அதுதான் வில்ஸ்டன் சர்ச்சிலோட ஃபேமஸ் டாக். அதுதான் நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப், நெவர் எவர் கிவ் அப், இல்லையா? சோ அந்த மாதிரி 3 முறை சொல்லுவது. ஆனா இன்னைக்கு பட்டிமன்றங்கள் தமிழ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சென்டென்ஸே திரும்ப சொல்லிட்டு அது சொல்வது அது ஒரு ஸ்டைலா போச்சு. இப்ப அதெல்லாம் பேசல, நான் அதை சொல்ல வரேன். அதாவது அழுத்தத்தை சொல்ல அந்த இடத்துல ஒரு கமெண்டேட்டர் பிரைடு அந்த நாட்டினுடைய பிரச்சனையே பெருமை. இப்ப தர்ஷீஸ்க்கு சொல்றாரு, தர்ஷீஸின் குமாரத்தியே, நதியை போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ, இல்லை. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல்
நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். பாருங்க, அன்னைக்கு செய்தாரு, இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரா இல்லையா? நியூஸ் பாக்குறோம்ல, இன்னைக்கு செய்யறாரு, இதே மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. ஆப்கானிஸ்தான்ல கொஞ்ச நாள் செஞ்சாரு, ஜப்பான்ல, நேபாள்ல, எல்லா இடங்களிலும் நம்ம பாக்குறோம். இந்த குலுங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எல்லாம் அவருடைய கையில இருக்கு. கையை சமுத்திரத்துக்கு மேல நீட்டினார்னா அது குலுங்குமா. கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு, இந்த கானானின் அரண்கள்னு சொல்லும்போது இந்த சீதோன் பினிஷியன் சிட்டிஸ், இந்த பினிஷியன் நகரத்தை கானானுன்னு சொல்ல ஒரு அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. ஏன்னு சொன்னா நம்ம அந்த நோவாவின் வம்சத்தார் அதுல கானான்னு வரான், அவன் தங்கி இருந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசம். அடுத்து அந்த கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் காலத்துல தன் மகளுக்காக வந்து ஜெபித்தா. அவளுக்குதான் ஆண்டவர் சொன்னார், நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியா இல்லைன்னு சொல்லி, இல்லையா? பிள்ளைகள் தின்னும் ரொட்டியை நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது சரியில்லைன்னு. ஏன்னா கானானியர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், கானானியர்கள் அந்த நாட்டை விட்டு விரட்டப்பட வேண்டியவர்கள். அது அப்படிதான் சொன்னார். அந்த இடத்துல கோத்திரத்தை சுதந்திரிக்கும் போது அங்குள்ள அங்கு இருந்த லோக்கல் நேட்டிவ்ஸ நீங்க டோட்டலா அழிச்சுங்கன்னு சொன்னார். ஆனா அவங்க எல்லாரும் அப்படி செய்யாததுனாலதான் இவங்க எல்லாம் இருந்தாங்க. அதுலதான் அவங்களுக்கு பிரச்சனைகளே வந்துச்சு. அப்படிதான் அந்த ஐடல் வர்ஷிப்பு, அந்த தவறான பழக்க வழக்கங்கள், வழி மாறுதல், திசை மாறி போறது எல்லாமே அவங்க அந்த மாதிரி மக்களை அலோவ் பண்றதுனால இன்னைக்கு இந்த பிராட் மைண்டட்னஸ், அப்புறம் பரிதாபம், ரொம்ப பரிதாபம், இதெல்லாம் நமக்கு அதிகமாகிருச்சு. ஹியூமன் வேல்யூஸ், ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமனிட்டி, இந்த மாதிரி பேச்சுல கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தர் அதை செய்ய சொல்லியிருக்காருன்னா அப்படியே செய்யணும். சவுலுடைய பெரிய பிரச்சனை என்ன? அவன் ராஜ்யபாரம் எழுந்ததுக்கு காரணம் என்ன? அவன் கீழ்ப்படியாததுதான். அவன் ஏன் கீழ்ப்படியில? கர்த்தருக்கு நல்ல நல்ல மாடுகளை பலி கொடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்கான். நல்லதானே செஞ்சான், கர்த்தருக்காக செய்யணும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? அதை முழுசும் சங்கரிக்கணும், அதுல ஒன்றும் மீதியும் இருக்கக்கூடாது. ஆனா அதெல்லாம் அடுத்ததான் அவசரப்பட்டு ஜனங்களை பிளீஸ் பண்ணணும்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணான். அதுல என்ன தப்பு? கர்த்தருக்கு தானே சாக்ரிஃபைஸ் பண்ணான், ராஜா தானே. அவனுக்கு ஜனங்கள் முக்கியம் இல்லையா? ஜனங்கள் பாவம் எல்லாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? ஏன் நான் தீர்க்கதரிசி வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இந்த காரியம்தான் அவனுடைய ராஜ்யபாரத்தையே அவன் இழக்குது. சோ நம்ம வந்து சில சமயம் திங்ஸ் மே லுக் ரைட், பட் இட் வில் நாட் பி ரைட் ஆல்வேஸ். அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். What God says we should follow implicitly. அப்படியே அதன்படி நாம் வாழ, அதன்படி செய்ய. இதுல நம்முடைய சுயமான மனுஷீக இப்ப கூட நம்ம நிறைய சமயம் ஏன் இது இஸ்ரேல் வந்து இப்படி எல்லாம் செய்யுது, ஏன் இப்படி யுத்தம் பண்ணி அந்த மக்களை அப்படி அழிக்குது எல்லாம் நம்ம யோசிக்கும் போது நமக்கு தெரியல வாட் இஸ் காட்ஸ் பிளான். நமக்கு தெரியும். What God says should do. We must pray for Israel, whether that is right or wrong. God has asked us to pray for the peace of Israel, and we have to. அவ்வளவுதான். இதுல பாலஸ்தீனியன்ஸ்க்காக, பாலஸ்டைன் குடும்பத்துக்காக அப்படின்லாம் நாம பரிதாபப்படுவது சரி, ஜெபிக்கிறது தப்பு இல்ல. ஆனா பரிதாபப்படுவது, அதனால இஸ்ரேல் செய்யறது தப்புன்னு சொல்லி ஜட்ஜ் பண்றது, இதெல்லாம் நமக்கு அடுத்த காரியம். சரி, ஒடுங்குண்ட கன்னியாகிய சீதோன் குமாரத்தியே, இனி களி கூர்ந்து கொண்டிராய், எழுந்து கித்தீமுக்கு புறப்பட்டு போ, அங்கும் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்கிறார். கல்தேயருடைய தேசத்தை பார், அந்த ஜனம் முன்னிருந்ததில்லை. அசீரியன் வனாந்தரத்தாருக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினார். அவர்கள் அதன் கோபுரங்களை உண்டாக்கி அதன் அரண்மனைகளை கட்டினார்கள். அவர் அதை அழிவுக்கென்று நியமித்தார்.
தர்ஷீஸ் கப்பல்களே அலருங்கள், உங்கள் அரண். அப்படியே ஒவ்வொரு தேசத்தையும் காமிக்கிறேன். நீ இங்கிருந்து தப்பிச்சு போய் அங்க போ, ஆனா அங்கேயும் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை. கல்தையர் தேசம்னா பாபிலோன். அங்க பார், அவங்க இதுக்கு முன்னால அங்க இருந்ததே இல்லை. அவங்க இந்த மாதிரிதான் மைக்ரேட் ஆகி வந்தவங்க. அந்த இடத்த அசிரியன் மூலமா அத ஸ்ட்ரெங்தன் பண்ணாரு. அவர் அந்த அசிரியன் தான் அதை ஒரு சிட்டியா உண்டாக்குனாரு. அவனோட சண்டை போட்டுதான் நெபுகாத் நேச்சாருடைய தகப்பன் அதை அஸ்திபாரப்படுத்தினார். அதுக்கப்புறம் நெபுகாத் நேச்சார் வந்து அதை ஆண்டார். ஆனா நெபுகாத் நேச்சார் ஒரு பெரிய ராஜாவா. அதுக்கு முன்னால அந்த அந்த லேண்ட அசிரியன் கிட்ட இருந்து அவர் தான் கைப்பற்றினார், அவங்க அப்பா. சோ இப்படி காரியங்கள் நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் அப்புறம் எப்படி வரலாற்றை அப்படியே தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், God keeps record. இங்கே ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்கா, கல்வெட்டு இருக்கா, அகலாய்வு சொல்லுதா? இது எல்லாத்தையும் விட பரலோகத்துல அவர் ரெக்கார்ட் வச்சிருக்காரு, எல்லாத்தையும் வச்சிருக்காரு. சோ அவர் அங்க சொல்றாரு, தர்ஷீஸ் கப்பல்களை அலருங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. So now the judgment shifts to Tarshish. அது தயார் சொல்லும் போது அதுல இருந்து அப்படியே தர்ஷீஸ்க்கும் சொல்றாரு. ஏன்னா ரெண்டும் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் த்ரூ ட்ரேடு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எஸ், இங்க மெயினா அந்த கர்த்தர் கரத்தை நீட்டி சமுத்திரத்தை குலுங்கப்படினார்ன்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சமுத்திரத்துக்கு ஒரு கானானிய கடவுள் இருக்கு. அந்த கடவுளை வணங்கி கொண்டிருந்தார்கள் இந்த ஜனங்கள். இவர்களை பாதுகாப்பு அந்த கடவுள் மூலமா தான் கிடைக்குதுன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நம்ம கோஸ்டல் ஏரியாஸ்ல உள்ள நம்ம ஃபிஷர்மென்னுக்கு இது இருக்கு. நம்ம ஃபிஷர்மென் இந்த கச்சத்தீவுல அந்தோனியார் கோயிலுக்கு செலிப்ரேட் பண்றாங்க. காரணம் என்ன? இதுதான். இந்த மாதிரி இதற்கெல்லாம் அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து இப்படியாக தெய்வங்களை உண்டு பண்ணி அவர்களை வணங்குகிற மக்களாய் இந்த இது ரொம்ப என்ன சொல்றது, கான்ஸ்பிக்வஸ். இதுதான் அவர், அதுக்காகத்தான் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுலதான் அது இருக்குன்றத காண்பிக்க சமுத்திரத்தை குழுங்க பண்ணி. இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் இப்படி நம்ம ஒரு காரணத்தை பார்த்தோம்னா எவ்வளவு பயங்கரம் இல்ல, எவ்வளவு ஆபத்துகள் இருக்கு, எவ்வளவு காரணங்கள் பின்னால இருக்கு. எப்போ இது நடக்கும், நமக்கு எப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும் தெரியல. ஆண்டவர் அதே தான் சொன்னார். அவங்கதான் ரொம்ப பாவம் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு இதே நிலைதான் ஏற்படும். நீங்க மனம் திரும்பணும் என்பதற்காகவே இதை நான் அவர்களுக்கு முந்தி செய்தேன். அதை பார்த்து நீங்க திரும்புங்க மனம் திரும்புங்கிறதுதான். நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு, நம்ம ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்கு? ஒரு நியூஸ் மாதிரி அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு அவங்களுக்காக ஜெபிச்சு, ரைட், எல்லாம் ரைட்டு. ஆனா நம்மை குறித்து நாம் யோசிக்கிறோமா? நமக்கும் இது நேரிடும். அப்படின்னு நாம் நினைக்கிறோம். யோசிக்கணும். இந்த மாதிரி இன்னைக்கு ஜனங்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சொன்னா, they are planning to run away from these dangerous areas. Immediate response அப்படிதான், evacuate பண்றாங்க, சேஃப் ஏரியாஸ் கொண்டு போய் வைக்கிறாங்க. இது கவர்மெண்ட் செய்யுது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் செய்யுது. சில தாங்களாகவே அப்படி ஓடி போறாங்க. தாங்களாகவே இப்படி ஓடி போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நிறைய பெரிய செல்வந்தர்கள் இப்படிப்பட்ட ஒரு அழிவு வரும்ன்றத அவங்க நம்புறாங்க. அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மார்ஸ்ல இடம் பிடிக்கிறாங்க, மார்ஸ்ல லேண்ட் வாங்கி வச்சிருக்காங்க. நிறைய பேரு கடலுக்கு அடியில ஒரு பெரிய சிட்டி கட்டி
அதுல எல்லா ஃபெசிலிட்டிஸ், ஆக்சிஜன், ஏசி எல்லாம் இருக்கிற மாதிரி அவங்களுடைய அறிவு திறனை கொண்டு அங்க நிறைய நாளுக்கு சாப்பாடு ஸ்டோர் பண்ற வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் எப்படி ஸ்பேஸ்ல அவங்க எல்லாம் செய்யறாங்களோ 10 நாள்ல வர வேண்டியது எத்தனையோ 300 நாள் கழிச்சு சுனிதா வில்லியம்ஸ் வந்தாங்க. பட் ஷி வாஸ் அலைவ், ஷி வாஸ் மெயின்டைன், பட் வாஸ் சம் பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ். ஆல் சப்ளைஸ் வேர் சஃபிஷியன்ட், ஸ்பேஸ்ல இருந்தது. அது மாதிரி அதுக்கெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு நமக்கு டெக்னாலஜி இருக்கு, சயின்ஸ் இருக்கு, அறிவு இருக்கு. அது போல இவர்களும் தண்ணீருக்கு அடியில அப்படி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. They all believe that their destruction is going to come. But how to escape, how to run away, இதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. ஆனால் அதற்கு பதிலாக how to turn to God, how to get his forgiveness அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் அறிவிக்க வேண்டியவர்களாய் ஆயத்தமாக்குங்கள், ஆயத்தப்படு, அநேகரை ஆயத்தமாக்கு. அந்த ஆயத்தமாக்குல ஒண்ணு என்னன்னா, மற்றவர்களுக்கு இந்த மனம் திரும்புதலை, கர்த்தரை நோக்கி நீ திரும்பு, கர்த்தரிடத்தில் வந்து மன்னிப்பை பெற்றுக்கொள், அவரிடத்துல வந்து உன்னை ஒப்புக்கொடு, இந்த ஒரு ஒரு செய்தி தான் இன்றைக்கு மிக அவசியமான செய்தியாக நாம். அதனால ஒரு பெரிய ஒரு நகரம், எல்லாராலும் மிகவும் புகழப்பட்ட ஒரு நகரம், எல்லாரும் மிக வர்த்தகம் செய்த நகரம், எல்லா மற்ற இடங்களில் எல்லாம் தீர்வை பற்றி தெரியும். இந்த நகரத்துக்கு நேரிட்டது இவ்வளவு பயங்கரமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதனால தீர்வு அழிஞ்சு போயிருமா அப்படின்னு நம்ப முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளவு அழகா 2 நகரத்தை கட்டி அங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்படியெல்லாம் அவங்க செஞ்சப்போ அழிவு மற்ற நாடுகளை போலவே இவர்களுக்கும் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். சோ இதுல இந்த நகரத்தை எது ஆண்டு கொண்டிருந்தது? இன்னைக்கு பண ஆசை, பணத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு வெறித்தனம். எப்படி சம்பாதிக்குது, எப்படி சேர்த்து வைக்கிறது. பணம் இருந்தாலே நிம்மதி போயிடும். ஒண்ணும் இல்லைன்னா they will be very happy. only one thing, எனக்கு இல்லைன்ற ஒரே ஒரு வாழ்த்து. ஆனா இருந்துச்சுன்னா இப்படி காப்பாற்றுறது. அது என்ன செய்யுது? வந்துருவானோ, திருட வந்துருவானோ, சொதக்கார பார்த்துருவானோ, எவ்வளோ கவலைகள் அதனால வருதுன்னு நமக்கு தெரியும். So we have to be careful. நம்ம அதனால செல்வமே இல்லாம இருக்கிறோமா? கிடையாது. ஆனா அந்த செல்வத்தை மேனேஜ் பண்ண நமக்கு தெரிய வேண்டும், அதை நாம் அறிய வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் வேண்டான்னு சொல்லுது. நான் பணத்தை எவ்விதமாய் நாம் அதை கையாள வேண்டும், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், இதெல்லாம் நமக்கு கற்று சொல்லி கொடுத்திருக்கிறார். தீமோத்தேயுக்கு நிறைய பவுல்ல சொல்லி கொடுக்கிறாரு. அதே மாதிரி கொரிந்து கிறிஸ்தவர்களுக்கும் நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அவ்விதமாக நாமும் பணத்தை சரியாய் கையாள. இந்த தீரு மக்கள் தாங்க அழிக்கப்பட மாட்டோம், தாங்க எப்படி டைட்டானிக் ஷிப்பை பற்றி நமக்கு நல்லா தெரியும் இல்ல? அந்த டைட்டானிக் ஷிப் இதே மாதிரிதான். எல்லா டேஞ்சர்ஸ்க்கும் அது எப்படி அதை ஓவர் கம் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால அந்த கேப்டன் யாரு வார்னிங் சிக்னல் கொடுத்தாலும் கவலைப்பட மாட்டாரு. ஏன்னா எல்லாத்தையும் எங்க கப்பலுக்கு அதுக்கு தான் சந்திக்கிறதுக்கு பலன் இருக்கு, அதை நாங்க தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு. ஆனா அவரு கொஞ்சமும் எதிர்பார்க்கல இப்படி ஒரு ஐஸ்பர்க் முன்னால நிக்கும்னு சொல்லி. ஐஸ்பர்க் அவங்க வழியிலேயே வந்தது எப்படின்னு சொன்னா, மேல எவ்வளவு அடி இருக்கோ அதே அளவு அடி கீழே தண்ணிக்கடியிலையும் இருக்குன்றத அவரு
அனுமானிக்கல. எவ்வளவோ பக்கத்து கப்பல்கள்லாம் அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தாங்க. இவர் அதை பற்றி கவலையே படல. ஏன்னா என் கப்பல் வந்து எதையும் மீறி போயிரும், எதையும் நாங்க மேனேஜ் பண்ணிடுவோம்னு அவரு was very confident on his own ability and the efficiency of the ship. இந்த தீர மக்கள் மாதிரி. God is great, God is sovereign. அங்குள்ள ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளணும், கர்த்தருடைய வல்லமையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது அவ்வளோ ஃபேமஸா ஃபர்ஸ்ட் cruise with so many rich people in that. All rich people, all people who knew nothing about God, who never bothered about God, except a few, very few, who were singing the choirல கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்கதான் அந்த nearer my God to thee பாட்டு பாடிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும். when all others were rushing to get the அது என்னது அது lifeboats, இவங்க they knew what their destiny would be and they knew where they are going to, so they were very boldly singing that nearer my God to thee. அதுல ஒருத்தர், அவர் பேரு ஹார்ப்பர், ஒரு ஆண்டவருடைய மனுஷன். அவருக்கு ஒரு கட்டை கிடைச்சது, லைஃப் போட் கிடைக்குது. அவர் எல்லாரையும் ஏத்திட்டு இருந்தார். கடைசியா குதிச்சார். அவர் குதிக்கல, அவருடைய அதாவது தண்ணிக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு கட்டை கிடைச்சது, அதை பிடிச்சுக்கிட்டு வந்தார். ஆனா அந்த நிமிஷத்திலும் அவரோட பேர்டன் எப்படின்னா, எப்படியாவது ஆண்டவரை பத்தி சொல்றாங்க, சத்து போட்டு சொல்லிட்டே இருந்தாரு, repent, ask God to forgive, ask God to forgive your sins அப்படின்னு. அப்படி ஸ்விம் பண்ணிக்கிட்டே அவர் ஸ்விம்மே பண்ண முடியல. ஏன்னா அந்த தேவர் இந்த அட்லாண்டிக் ஓஷன். ஸோ அப்படியே அவங்களுக்கு காலெல்லாம் உறைஞ்சு போயிடுச்சு. அந்த சமயத்துல தேவர் ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் லைக் ஐஸ் கியூப்ஸ். அந்த மாதிரி இருக்கிறப்போ பக்கத்துல இன்னொரு வாலிபனை பார்த்தார். அந்த வாலிபன் வந்து அவரை பார்த்தோன்னே இவர் முதல் கேள்வி, do you know Jesus? Are you saved? உடனே அந்த இடத்துல அவனுக்கு அந்த செய்தியை சொல்லி அவனுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்து, இந்த கட்டையை நீ எடுத்துட்டு போ, நீ தப்பிச்சு போய் உன் வயசு இன்னும் நிறைய இருக்கு, நீ நிறைய நாள் நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, more than 70 அப்படின்னு சொல்லி அந்த கட்டையை அவருக்கு கொடுத்தார். See the challenge. That is the attitude of people who know where they are going. Do we know when we die where we will go? அந்த ஆபத்தான நேரத்துல நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க. அருமையான சாட்சிகள். அவர்கள் அழகா ஒரு கொயர் பாடிக்கிட்டே இருந்தாங்க, giving that solace for the people. அந்த கேப்டன் taking the responsibility, he was the last person to sink in the ship. அப்படியே கப்பலோட மரித்து போனான். ஒருவேளை அவன் ஜெயிச்சிருப்போம், கர்த்தரை அறிஞ்சிருந்தா நிச்சயமா இவங்க எல்லாம் சொல்ற செய்திகளில், சாட்சிகளின் மூலமா, பாடல்களின் மூலமா அவனும் தொடப்பட்டிருக்கும். ஹார்ப்பர் 70 வயசுக்கு மேலானவர், ஆத்தும பாரத்துல எவ்வளவு பேரை மீட்க முடியுமோ அந்த சமயத்துல சாவின் விளிம்புல இருக்கிற மக்களுக்கு செய்தியை சொல்லிட்டு இப்படி ஒரு வாலிபனுக்கு கொடுத்து இந்த செய்தி 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கூடுகை நடந்தது. அதே இதுல தேவர் ரிமெம்பரிங் வாட் ஹேப்பன் 10 years before about this ship. அப்போ அந்த கூடுகையில எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஹார்ப்பரை பற்றி பேசினார். அப்போ ஒரு மனுஷன் எந்திரிச்சார். அவர் வந்து சொன்னார், I am the last soul touched by Harper. It was he who gave the very log, lifeline for me, so that I can be of use in God's kingdom. And அது அப்படியே நான் செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த 10 வருஷமா எல்லா இடத்துலயும் இது சாட்சியா சொல்றேன்னு அவர் அங்க ஹார்ப்பரை பற்றி அவர் சொன்னதாக நாம் கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கணும், லெகசி இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில. நம்மை பற்றி மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். இவ்விதமாய்
சேலஞ்சிங், சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழணும். சும்மா அப்படியே டல் லைஃப் நமக்கு இருக்கிறத ஒரு கேட்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்க நிலைமை இவ்வளவுதான், இந்த சூழ்நிலை இவ்வளவுதான், எங்களுடைய வாழ்க்கை மூவ்மெண்ட் ஏரியா இவ்வளவுதான். ஆனா இதுல எங்களுக்கு ஏதாவது செய்ய சாமி, நாங்களும் அப்படி எல்லாம் இருக்கணும்னு விரும்புறோம். இந்த வாஞ்சை இருந்தா போதும், கர்த்தர் நிச்சயமா எப்படியாவது நம்மை பயன்படுத்தலாம். சரி, 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியர் பாடலுக்கு சமானமாயிருக்கும். மறக்கப்பட்ட வேசியை நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றி திரி, நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டு கிடைக்கும். சோ இங்கேயும் ஒரு 70 வருஷம், அங்க எக்ஸைல்ல 70 வருஷம் பாபிலோன்ல இருந்தாங்க. இந்த தீரோவினுடைய டிஸ்ட்ரக்ஷன் ஒரு 70 years it was forgotten. பட் அந்த ராஜாவுடைய நாட்கள்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ரெக்கார்ட். ராஜாவுக்கு டெய்லி லாக் புக், இன்னைக்கு எப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ஒரு லாக் புக் இருக்கு, ஒர்க் டைரின்னு இருக்கு, வேர் யூ வில் ஹேவ் டு ரெஜிஸ்டர், ரைட் வாட் யூ ஆர் டூயிங் டெய்லி ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங். வாட் இஸ் யுவர் பிளான், வாட் இஸ் யுவர் பிளான் ஆஃப் ஆக்ஷன், ஹவு மச் ஹேவ் யூ அச்சீவ், இனி என்ன டார்கெட், ஹவ் யூ ஆர் கோயிங் டு இம்ப்ரூவ். இப்படி எல்லாம் சந்தித்த மனிதர். ராஜா ஒரு ராஜ்யம் சொன்னா எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க. இத வந்து நம்ம சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வரணுமே. இருக்கீங்களா? கேக்குதா நான் கேக்குறது? எல்லாரும் ஆப்சென்டா? இல்ல இருக்கு, எல்லாருமே இருக்கும். சொல்லுங்க. இங்கதான் இருக்கீங்க. நான் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட பத்தி சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஒன்றும் வரலையா? அகாஸ்வேரு ராஜா ஞாபகத்துக்கு வருதா? ஆமா ஆமா ஆமா. எஸ்தர் புத்தகத்துல ஒரு நாள் ராத்திரி அவருக்கு தூக்கம் வரலன்ட்டு அந்த புக்கு நாளாகம புக்கத்தை எடுத்து பார்ப்பான். அப்ப அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அவனுக்கு ரிவார்ட் கொடுக்கல அப்படின்ட்டு. எஸ், யூ see, அப்ப என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க. அன்னைக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணா, யாரு எந்த சந்தர்ப்பத்துல பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கல, என்ன கொடுத்தாங்க, இது எல்லாமே அந்த புக்ல எழுதப்பட்டிருக்கு. அந்த புக்கை பத்தி தான் இங்க சொல்லப்படுது. சரியா? அப்ப 70 வருஷம் அந்த புக்கும் கூட மறக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா எதுவுமே நடக்கல. there were no activity, it was totally destroyed. ஆனா அப்போ பாருங்க, இதுல என்ன இன்னொரு முக்கிய செய்தி என்ன தெரியுமா? டிஸ்ட்ரக்ஷன் அழிஞ்சு போச்சு இல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட ஒரு வாழ்வு இருக்கு. 70 வருஷத்தின் முடிவில தீர்வுக்கு சம்பவிக்கப்போ அது 70 வருஷம் பீரியடுக்கு அப்புறம் ஒரு ரிவைவல், ஒரு ரெஸ்டோரேஷன். All of us can have that hope. There is no one that would be just left destroyed. அதுல இருந்து ஒரு துளிர் உண்டாகிறதுக்கு கர்த்தராலே விட்டு கொடுத்தார், மனம் திரும்பினார், அவரண்டை வந்தார், நிச்சயம் வாழ்வுண்டு. அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன், இதற்காகவே நம்மை தேடி வந்த தேவன். இதை நாம் எப்பொழுதும் மறக்கக்கூடாது. அதுக்குதான் அந்த நடக்கிற காரியத்தை எப்படி பாட சொல்றாருன்னா, அன்றைக்கு இந்த வேசிகள்லாம் எப்படி மறக்கப்பட்ட வேசி, ஏன்னா அன்னைக்கு மக்களே இல்ல, அப்புறம் எங்க இருந்து வேசி இல்லையா? அப்போ அந்த வேசி பாடல்கள் சொல்லும்போது அவங்க எல்லாம் எப்படின்னா நல்லா டெக்கரேட்டிவா ட்ரெஸ் பண்ணி ஜாலரா சிம்பிள் அதை வச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னு டேம்பரன் கையில ஆட்டம் போட்டு இப்படி இப்படி நம்ம நிறைய பார்த்திருக்கோம்ல, ஜூயிஷ் விமன் ஹவு தே செலிப்ரேட்.
அப்படி அந்த பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த ஹீப்ரு பாடல்கள் கேட்டிருக்கீங்களா? இந்த யூடியூப்ல எல்லாம் சம்டைம்ஸ் நம்ம பாடல்களை அவங்க கிறிஸ்டியன் சாங்ஸ் போடுவாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா அது ரொம்ப லாங்கா ஒரு மாதிரி, அது ஒரு வித்தியாசம். அவங்களோட ட்ரெடிஷன்ல அது பாடுவாங்க. இந்த அம்மா எப்படி பாடியிருப்பாங்க, நகரத்தையே சுற்றி திரிச்சு ஜிங் 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 பாடியிருப்பாங்க. அப்படி பாடு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. What that means what? That's going to be a restoration. It is not completely forgotten. கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஒரு கூட்டுல ஒரு செல்லுல மறைஞ்ச மாதிரி உன்னை பற்றியே ஞாபகம் இல்லாம இருக்கும். ஆனா திரும்பவும் நீ வருவாய். 17ஆம் வசனம் பாருங்க, நம்பிக்கையின் வசனம். 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார், நம்மையும் சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணையத்துக்கு திரும்பி வந்து, செகண்ட் சான்ஸ், இட் வில் கம் அகெயின். பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணா வியாபாரம். அதன் வியாபாரமும் பணையமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். Until then, they were only thinking about building their cities, hoarding their wealth, getting more and more money, success in their deals. இதுதான் அவங்களுடைய எண்ணமா இருந்தது. ஆனா இப்போ அதையெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும் போது கர்த்தருடைய காரியங்களுக்கு அதை செலவழிக்க அவர்கள் முன் வருவார்கள். அடுத்த பாருங்க, பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. அதுக்கு மாறா என்ன நடக்கும்? கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருப்பவர்கள் திருப்தியாக சாப்பிடவும், சோ கிவிங், ஷேரிங், நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதின் வியாபாரம் அவர்கள். இதுதான் டிரான்ஸ்பர்மேஷன், மறுரூபம் அடைகிறது. அது வரைக்கும் மனசு பூரா பணம், எப்படி சேர்ப்பேன், எப்படி செய்வேன், எதுக்கு வைப்பேன், என்ன ஏது, இதேதான். அது அப்படியே மாறிடுச்சு. கர்த்தருக்காக கொடுக்கிறது, அதை பரிசுத்தமாக்கிறார் கர்த்தர். அது அவருடைய பணிக்கு பயன்படுத்துறார், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறார். இதுதான் டிரான்ஸ்பர்மேஷன். அந்த மறந்து போன வேசியை போல இருந்த தீர்வு பரிசுத்தமாகி ஆண்டவருக்கென்று பயன்படுகிற ஒரு நகரமாய் கர்த்தர் அதை திரும்ப ஒரு செகண்ட் சான்ஸ கொடுக்கிறார், ஒரு ரெஸ்டரேஷனை கொடுக்கிறார். அந்த காலம், அந்த ஒரு மறக்கப்பட்ட காலம் 70 வருஷம். 70 வருஷத்துக்கு ஒரு தனி ஒரு டிஸ்கஷன் உண்டு. அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா பாருங்க, you can trace that in Google. So எஸ்ரா 3:7 இவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குற பாருங்க. யாராவது எடுத்து எஸ்ரா, இங்கிலீஷ்ல இருக்கிறனால எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தயவு செய்து வாசி. அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோனில் இருந்து கேதுரு மரங்களை சமுத்திர வழியாய் யோபா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் தீரியருக்கும் போஜன பானத்தையும் எண்ணெயையும் கொடுத்தார்கள். யார் கொடுக்குறாங்க அவங்களுக்கு? பெர்சியர்கள். இவங்க இந்த தீரு சீதோன் எங்க இருக்காங்க? இந்த ஓரத்துல, கடற்கரை ஓரத்துல இருக்கிறாங்க. பெர்ஷியான்னு சொன்னா ஈரான், லெபனன் அந்த சைடு. அங்க இருந்து மேல, அங்க இருந்து அவங்க மரம், ஏன்னா இவங்க எல்லாமே அழிஞ்சு வச்சு இல்லையா. இவங்களுடைய முதல் சம்பத்து, முதல் வியாபாரம் எதை வச்சிருந்தது? இப்படிப்பட்ட மரக்கட்டைகளினால இல்ல, அதை வச்சுதானே அவரு ஆலயம் கட்டுறதுக்கு கொடுத்தாரு. இப்ப அதையெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. மேசன்ஸ், கார்பெண்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வேலைகள் கிடைக்குது. வுட் அங்கிருந்து வருது. அது மாத்திரம் இல்ல, சாப்பாடு, எண்ணெய், இது எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதன் மூலமாய் திரும்பவும் அவர்கள்
கட்டப்படுவார்கள். திரும்பவும் அவங்களுடைய வியாபாரம் ரெஸ்டோர் ஆகும். அது நிமித்தமாய் திரும்பவும் அவர்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம். நாம் எப்பவும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு நன்மையை செய்திருக்கிறார் என்றால் அதை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கவே, நமக்குள்ளாக வைத்துக் கொள்வதற்கு இல்லவே இல்லை. God wants us to be generous. God wants us to support his kingdom. அவர் ஒரு கை நீட்டுனார்னா சமுத்திரம் குலுங்குது. அவரால கட்ட முடியாதா, அவரால விஸ்தரிக்க முடியாதா, அவரால செய்ய முடியாது. அவர் நம்மை கொண்டுதான் செய்ய விரும்புகிறார். இதுவே தூதர்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லாத்துக்கும் நம்மள சொல்றார். காற்றுகளை வைத்திருக்கிற ஒரு தூதன் பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில். எக்காலங்களை வைத்திருக்கிற தூதன், நியாய தீர்ப்பு ஃபுல்லா கையில வச்சிருக்காங்க, கலசங்களை வச்சிருக்காங்க. இதுக்கு மாத்திரம் ஏன் மனுஷனை நம்புறாரு, நம்ம ஏன் பயன்படுத்தல அப்படின்னு அவங்களுக்கு பெரிய கியூரியாசிட்டி ஈவன் டுடே. சோ நம்ம அப்படியே அவங்க கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்முடைய ஒரு நிமிஷம் நான் நிறைய யோசிப்பேன். சப்போஸ் an angel is watching me from heaven. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் செய்யற காரியத்தை ஏஞ்சல் பார்த்தா அவ எவ்வளவு டிசப்பாயிண்டட் ஆயிரும். இது என்ன கர்த்தருக்கா செய்யுது, இதை கொண்டு என்ன கர்த்தர் நம்புறாரு, பெரிய ராஜ்யத்தை கட்டுவோம்னு சொல்லி என்ன இந்த லேடி, இந்த மனுஷி என்ன செய்தா, அவரிடத்துல எவ்வளவு நேரம் பேசுறா, அவரோடு கூட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறா, அவரை பற்றி எவ்வளவு தெரிஞ்சுக்கிறா, அவரை எவ்வளவு நேசிக்கிறா, அவருக்காக ஏதாவது செய்யறாளா? Will it not be disappointed when an angel can be disappointed? How disappointed would my Lord and Savior be? எப்பவுமே அதை யோசிக்கிறேன். வேகமா பேசும்போது, தவறான டிசிஷன்ஸ் இருக்கும்போது, ராங் டூயிங்ஸ் இருக்கும்போது, ராங் டிசையர்ஸ் இருக்கும்போது எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான காரியம். அவர்கள் நம்மை வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. They are so curious about us because God considers us a little above than them. அவங்களை காட்டிலும் சிறியவர்களாய் நம்மை படைத்தாலும் நமக்கு அதிக முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை எப்பொழுதும் உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டியிருக்கிறோம். இந்த தீரு சீதோன் பட்டணங்களின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். அதே சமயத்துல ஒரு பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறார். He can restore anybody. அவ்வளவு மோசமா கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் ஆனாலும், அங்கிருந்து ஒண்ணுமே விளைக்க முடியலன்னாலும், ஆட்களை கொண்டு பக்கத்துல இருந்து வரவழைச்சு உன் வியாபாரத்தை தரைக்க பண்ணுவார். உன்னை மறுபடியும் திரும்பவும் அந்த வாழ்வுக்கு கொண்டு வருவார். அதை அவர் பரிசுத்தமாக்குவார். அதன் மூலமாய் நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனமாவாய். எல்லாவற்றையும் அவரே செய். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கையோடு இந்த அதிகாரத்தை நாம் முடிக்கலாம். அடுத்த வாரம் சந்திக்கலாம். சோ நம்ம யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறீங்களா? அதுக்கு முன்னால I want to know who this person, Violet Balraj. வயலட் பால்ராஜ் எங்களுடைய கசின். நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி. சொல்லுங்க. அவங்க யாரு? வயலட் பால்ராஜ் அவங்க என்னுடைய கசின். அவங்க எங்க இருக்காங்க? லிங்க் அனுப்புனேன். எங்க இருக்காங்க அவங்க? எங்க நெய்பர் பக்கத்துல இருக்காங்க. வெரி குட். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்க. வெரி குட், வெரி குட், வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. Shantini Kaka can be renamed as Andrew. Andrea. Very, very good. Come and see அழைச்சிட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த அவங்க பிரேமா பாலச்சந்திரன். ஆமா, அவங்க இன்னைக்கு வரல. அவங்களுக்கு லிங்க் அனுப்பியிருந்தேன், இன்னைக்கு வரல. என்னன்னு தெரியல.
அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுங்க. ஆஹ் இப்ப யாராவது ஜெபம் பண்றீங்களா? நீங்க யாராச்சும் துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நல்ல இரவு வேளைக்காக உமக்கு நன்றி சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து ஆண்டவரே இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் தீரு சீதனை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எவ்வளவு இழப்புகளின் மத்தியிலும் ஒரு ரெஸ்டோரேஷன் உண்டு என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. அநேக வேளைகள்ல எங்களுக்கு பலவீனங்கள் ஏற்படும், சில இழப்புகள் ஏற்படும், நஷ்டங்கள் ஏற்படும். அதை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடி நீ ரெஸ்டோர் பண்ண வல்லவர் உள்ளவர் என்பதை உணர்ந்து கொள்ள நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆனாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, அந்த ரெஸ்டோரேஷனை நாங்கள் எங்களுக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாதபடி இன்னும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, உண்மை பற்றி ஒரு முறை கூட கேள்விப்பட்டிராத ஆத்துமாக்களுக்காக துரிதமாக உண்மை பற்றி சொல்ல, அந்த ஆத்துமாக்களை உமக்கென்ற ஆதாயம் பண்ண நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஒரு அன்சர்டன் உலகத்துல நாங்க ஜீவிக்கிறோம். எங்களை சுற்றிலும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது நம்முடைய சுத்த கிருபை. ஏதோ ஒரு பர்பஸோட எங்களை இன்னமும் இந்த உலகத்துல வாழ அனுமதிச்சிருக்கீங்க சுவாமி. அதை உணர்ந்து காலத்தை ஆதாயம் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு நீங்க பலன் தாங்க. நீங்க எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர் என்ற வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. சுவாமி, ஒருவேளை எல்லாமே பிளாக்கா தோணினாலும் கூட அதன் மத்தியிலையும் ஒரு வெளிச்சத்தை உருவாக்க உமக்கு வல்லமை உண்டு சுவாமி. நாங்க சோர்ந்து போகாதபடி உமக்கென்று தைரியத்தோடு விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல நாங்க எங்களை ஆயத்தப்படுவதோடு பிறரையும் உமக்கென்று ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. சிஸ்டருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு இருக்கிற டைட் ஷெட்யூலுக்கு மத்தியிலையும் பலவீனத்துக்கு மத்தியிலையும் இந்த டைமை எங்களுக்காக ஸ்பேர் பண்ணி கற்றுத்தருகிற பாடங்களுக்காக உமக்கு நன்றி. ஏதோ நாங்கள் கடமைக்கென்று கேட்டு விட்டு போய்விடாதபடி ஒவ்வொரு இதையும் நாங்க ரிமெம்பர் பண்ணி கை கொள்றதுக்கு எங்களுக்கு நீங்க பலன் தாங்க சுவாமி. இதுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எசப்பா, இந்த அநேகர் இதுல கலந்து கொண்டு சத்தியத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையையும் ஸ்லாக்கியத்தையும் நீங்க தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட தங்கிருங்க. இந்த இரவு நேரத்துல எங்களோடு கூட இடைப்படுங்க. ஒவ்வொரு நேரம் உடைய சமூகத்தண்டை காத்திருந்து நாங்க ஜெபிக்க எங்களுக்கு நீங்க பலன் தாங்க. உமக்கு சித்தம்னா அடுத்த வாரம் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிற வரைக்கும் உங்களுடைய கிருபை, இரக்கம், பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று உடைய பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். Thank you, sister. Wonderful prayer. Thank you. Thank you, Thank you, everyone. sister. God bless you Good all. night. Good night. Good night. Good night. Good night. Bye.